அட கஜகஜா, என் உயிர் நண்பா, என் உடன்பிற சகோதரா, பாத்தியா நான் ஒரு சூப்பர் ரோபோட் ஹேண்ட கண்டுபிடிச்சிட்டேன். இத நீ கையில போட்டுக்கிட்டு எந்த வேலையை வேணாலும் சுலபமா செய்யலாம். இந்த முயற்சி பண்ணி பாரு. இல்லப்பா வேண்டாம், தேங்க்யூ. நான் எல்லா வேலையும் சொந்த கையிலேயே செஞ்சு முடிச்சுக்கிறேன், சரியா? அடடா மோட்டு பத்துல வந்துட்டீங்களாப்பா? நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. பெரிய போஸ்ட் அடிக்கணும், போலாமா? எந்த விஷயத்துக்கான போஸ்டர்? இங்க பாருங்க, நம்ம டாக்டர் ஜட்கா ஒரு ரோபோட் ஆட்டை உருவாக்கி இருக்கிறாரு. இதை வச்சு எப்பேற்பட்ட வேலையை கூட ஈஸியா செஞ்சிடலாம். நம்ம ஊர்ல இருக்கிற மக்களுக்கு இதை ஃப்ரீயா 2 நாளைக்கு ட்ரையலுக்கு கொடுக்க போறாராம்பா. ஆனா போஸ்டர் எதுக்காக ஓட்டணும்? இது ரொம்ப நல்ல விஷயம். இந்த விஷயத்துக்காக நானே உங்களுக்கு வேலை செய்யறதா முடிவு பண்ணிட்டேன். அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிற சகோதரா, இந்த ரோபோட் ஹேண்ட கையில மாட்டிக்கோ. இந்த பட்டனை அமுக்குனேனா அது எந்த வேலையா இருந்தாலும் சுலபமா செஞ்சு கொடுத்துரும். நீ வேணா முயற்சி பண்ணி பாரு. ஓகே, இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரூமோட குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணு. என்னடா இவ்வளவு உயரம் வளருது? மோட்டோ, என்ன குப்பை நினைச்சு குப்பை தொட்டியில போட்டுருச்சியா? இந்த கை வில்லங்கமான கை நினைக்கிறேன். ஏப்பா யாராவது காப்பாத்துக்கப்பா. இதோ இப்பவே செய்கிறேன். முதல்ல அவனை குப்பத்தூர்ல இருந்து வெளியே எடு. மோட்டோ அங்க பாத்தியா? யாரையும் ரவுண்ட் கட்டி பின்னி பெடல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மோட்டோ, இந்த ரோபோ ஹேண்ட யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. மோட்டோ சரியா சொன்னேன். வா, எதுக்காக நம்ம கைக்கு தேவையில்லாம வேலையை கொடுக்கறாங்கன்னு தெரியலையே. பாப்போம். இந்த ரோபோ ஹேண்டாலியா எல்லாரையும் அடிச்சு துரத்திடுவோம். நான் சொல்ல வந்தது அது இல்ல மோட்டோ. கூட்டத்துக்கு நடுவுல ஒருத்தன் அடி வாங்கிக்கிட்டு இருக்கானே, அவனை எப்படியாவது காப்பாத்தி கரை சேர்த்துறணும். மோட்டோ அதுவா? செஞ்சுட்டா போச்சு. ரோபோ, உடனடியா அடி வாங்குறவன போய் காப்பாத்தி கொண்டு வா. போ சீக்கிரமா. நம்மள காப்பாத்த கூட யாராவது வருவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. மோட்டோ அவனோட கையால நம்மள காப்பாத்திருக்கான், பாத்தீங்களா? தேங்க்யூ, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே, நான் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு, அப்புறம் பார்க்கலாம். பாய். வா பாஸ், நீங்க சொன்ன 2 பஞ்ச் டைலாக்கும் சூப்பர். ஆனா நாம எங்க போய்கிட்டு இருக்கோம், எதுக்காக போறோம்னு சொல்லவே இல்லையா பாஸ்? வீணா போட தண்ட பசங்களா, இவ்வளவு நேரம் நான் சொன்னது பஞ்ச் டைலாக் இல்ல, மோட்டோக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாமா? தேங்க்ஸ், சூப்பரா இருந்தது பாஸ். ஜான் நம்ம பேங்க்ல கொலை அடிச்சுக்கிட்டு இருந்தான். அவனை நாங்க புடிச்சு வச்சிருந்தோம். ஆனா நீங்க அவனை காப்பாத்தி விட்டீங்களே. உங்களை மோட்டோ, இந்த லாரி டிராக்குக்கு நடுவுல மாட்டிக்கிச்சு. எப்படியாவது காப்பாத்த ஏதாவது யோசனை இருந்தா சொல்லு மோட்டோ. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. உன்னோட ரோபோ ஹேண்ட் கிட்ட சொல்லி ட்ரெயினை நிறுத்த ஏற்பாடு பண்ணு. ரோபோ ஹேண்ட், சீக்கிரமா அந்த ட்ரெயினை தடுத்து நிறுத்து. சூப்பர், தேங்க்யூ. என்னமா மேஜிக் பண்ண, சூப்பர். இது என்னுடைய ரோபோ கையோடைய வேலை. ஆமா, என்னாச்சு? என்ன ரோபோ ஹேண்ட்ல இருந்து புகை வருது? என்ன பத்திக்கிச்சா? சாரி, நானா உங்களை அடிக்கல. என் கைதான் என்ன கேட்காம அடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம டிரைவரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. அவனை அடிச்சு தும்சம் பண்ணுங்க. யோ, என்னையா பண்ற? காரை ஓட்டணும், இப்படி தள்ளிட்டு இருக்க கூடாது. சீக்கிரம் தள்ளு, டிராபிக் ஜாம் பண்ற. கொஞ்சம் அமைதியா இரு, அதான் தள்ளிட்டு இருக்கல. அங்க பாரு, பாக்ஸர் சாரோட காரு நடு ரோட்ல மாட்டிக்கிட்டு நிக்குது. உன் கை கிட்ட சொல்லி அதை கொஞ்சம் சரி பண்ணி விடு மோட்டோ. இல்ல, நான் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ண சொன்ன, அவ்வளவுதான். நான் சொல்ல மாட்டேன் பத்துலு. இந்த கை கிட்ட எதையாவது சொன்னா ஏடா கூடமா பண்ணுது. இதையும் தூக்குறான். நீ என்ன காரியம் செஞ்ச? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என் காரை ஓரமா நிறுத்துறேன். நீ என்னடானா என் காரை மறுபடியும் நடு ரோட்ல நிறுத்தி டிராபிக் ஜாம் பண்றியா? எவன்டா உனக்கு அப்படி ஒரு தைரியத்தை கொடுத்தான்? எவ்வளவு தைரியம் உனக்கு? நீ என்னடா மூச்சிட்டு நிக்கிற? இந்தா நீ போ, மேலேயே போய் டிராபிக் ஜாம் பண்ணுங்க.
இந்த பாக்ஸருக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. எப்படியாவது நாம அவங்கிட்ட இருந்து தப்பிச்சாகணும் மோட்டோ, சீக்கிரம். ஆமா. ரோபோ ஹேண்ட் பாக்ஸருடைய காரை மறுபடியும் பழைய இடத்துல கொண்டு வந்து வையி. இங்கே வை. ஆஹா. அட பாவிங்களா, என்னடா பண்ணீங்க? மரியாதையா என்ன திரும்ப சரி பண்ணுங்க, இல்ல உங்களை சும்மா விட மாட்டேன். நில்லுங்க. என்ன இப்படி கிங்காங் மாதிரி ஓடி வராரு? மோட்டோ இங்க பாரு, டாக்டர் ஜட்கா கண்டுபிடிக்கிறது எல்லாமே ஏடா கூடமா இருக்கு. முதல்ல அதை கழட்டி தூக்கி எறிய மோட்டோ. அம்மா, சரிப்பா சரிப்பா, புரிஞ்சு போச்சு. இனிமே இத பத்தி நான் எதுவுமே பேச மாட்டேன். இத நான் மறந்துட்டேன். அதான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டேன்ல. அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, நான் கொடுத்த ரோபோட் ஹேண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லு. டேய் பூசணிக்கா மண்டையா, நீ தந்த இந்த ரோபோ கையால எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. முதல்ல இத கழட்டி எறிடா. அட இதை எதுக்கு சத்தம் இல்லாம சொல்ற? நல்லா சத்தம் போட்டு அந்த கைய மாத்தணும்னு சொல்ல வேண்டியதானே? ரகசியமா சொல்லுங்க சார், ஏன்னா இது பப்ளிக் அப்படியே ரூட்டை மாத்தி விட்டுறாங்க. அட இது ரோபோட் ஹேண்ட் பா, இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாது சார், பட்டாதான் திருந்துவீங்க. உங்க கடைசி ஆசை என்னன்னு அதுகிட்ட சொல்லிடுங்க. தப்பிச்சிட்ட மோட்டோ, உன் கையில இருந்து அந்த இரும்பு கை கழண்டு போயிடுச்சு. மிஸ்டர் ஜட்கா, அந்த கையை நீங்களே எடுத்துட்டு போயிருங்க. அது ஓடுதே, சீக்கிரம் அதை பிடிக்கணும்பா, இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடும். எங்க போய் தொலைஞ்சது அந்த சைத்தான்? அத நான் சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு அது மட்டும் என் கையில கிடைச்சதுன்னா நட்டு போல்ட் எல்லாத்தையும் தனித்தனியா கழட்டி மாத்திடுவோம்ல. ஒரு வீர பின்னாடி வந்து பின்னாடியே தாக்கறது தப்பா. முன்னாடி வா. ஒலிக்குதா ஒலிக்குதே. காப்பாத்துங்க. அட மோட்டு பாத்துலு, அது எங்க போச்சு? அத பீஸ் பீஸா கழட்டினா தான் என் மனசு ஆறும். அது நம்மள அடிச்சு பீஸ் பீஸா ஆக்கிரம் போல இருக்கு ஜட்கா. அம்மா வலிக்குது. அது அந்த பக்கமா தான் போச்சு. வாங்க போய் தேடலாம். இன்னைக்கு அதை புடிச்சு விட கூடாது. இப்ப பாரு. அட என்னடா அது? நீங்க எல்லாம் இப்படி ரோட்டோரமா உட்கார்ந்து எதுக்காக ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க? அத சொல்லுங்க. சிங்கம் சார், ஒரு ரோபோ ஹேண்ட் இருக்கு. அது அந்த பக்கமா ஓடிக்கிட்டு இருக்கு. அது தப்பிச்சு போறதுக்குள்ள சீக்கிரம் அதை பிடிங்க, இல்லனா இந்த ஊரையே தம்சம் பண்ணிடும். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். இது எப்படி இருக்கு? சொன்ன கேளு, போலீஸ்காரன் அடிக்கிறது அவ்வளவு சரியில்லை. இந்துஸ்தான் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், மரியாதையா நிறுத்திடமா. இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. மோட்டோ சீக்கிரமா ஏதாவது செய் மோட்டோ. பயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது, உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. அட இனிமே இது யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காது, நிம்மதியா இருக்கலாம். ஒரு சாதாரண பேட்டரிய போட்டதுக்கு அப்புறம் இந்த கை என்னென்ன பாடுபடுத்திருச்சு நம்மள. மறுபடியும் அதே பேட்டரிய போட்டா இந்த கை வேலை செய்யுமா? பார்க்கலாமே. அட மோட்டு, பேட்டரி எதுக்கு மாட்டின? அத சீக்கிரம் கழட்டுப்பா, சீக்கிரம். ஓடிடுங்க.